ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஒரு வாரம் கூட முழுசாக இருக்காது. விஜயனுடைய மனைவியான சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நல நீதிமன்றத்தில் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மனுவில் வந்துட்டு அவங்க காரணமாக சொல்லியிருந்த விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு திருமணத்தை மீறிய ஒரு அஃபேர் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா அந்த அஃபேரை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அதை பண்ணலை. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஊர் சுற்றுறது, அப்படி ஊர் சுற்றும் போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த நடிகை அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ் பேஜஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் வந்துட்டு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி டைவர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. விஜய் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விளக்கமோ இல்லை இந்த விஷயத்தை பற்றி இதுதாங்க காரணம், இது மாதிரி வந்துட்டு நானும் அஃபெக்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரியான விஷயமோ எதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாயே திறக்கலை விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று ப்ரொடியூசர் ஒருத்தருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வராரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா த்ரிஷாவோட ஒரே காரில் மனுஷன் வராப்புல அவ்வளவு கேஷுவலாக வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் டிஎம்கே சப்போர்ட்டு, காங்கிரஸ் சப்போர்ட்டு, அதிமுக சப்போர்ட்டு, விஜய்க்கு ஓட்டு விழுந்துடக்கூடாது, அதெல்லாம் செகண்டரி. பட் தப்புன்றது யார் பண்ணாலுமே தப்பு அப்படின்றது தான் இல்லையா. ஸோ என்னுடைய வீடியோஸ் எடுத்து பார்த்தா தாவேக்காவுக்கு ஃபேவராகவும் வீடியோஸ் இருக்குது. டிஎம்கே நல்லது பண்ணாலும் பேசியிருப்போம், தாவேக்கா நல்லது பண்ணாலும் பேசியிருப்போம், அதே மாதிரி டிஎம்கே தப்பு பண்ணாலும் பேசியிருப்போம், தாவேக்கா தப்பு பண்ணாலும் பேசியிருப்போம். அப்படின்னும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் ஃபேமிலியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேஷுவலாக அந்த நடிகையோடைய வந்துட்டு பொது வெளியில் வர்றது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேவலமான விஷயமா தான் எனக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்துட்டு அவர் சைடு விளக்கம் அப்படின்றத கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன். இப்போ சங்கீதா வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஆமாம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலியில் எனக்கு வந்துட்டு சரியான ரெஸ்பெக்ட் இல்லை, எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதானால ஒரு சில டார்ச்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு, அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் பரஸ்பரம் வந்துட்டு பிரியறதுக்கான நடவடிக்கையை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பட் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன ப்ரூஃப் தானே வந்துட்டு தேவைப்பட்டா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ப்ரூஃப்ல என்ன நானும் த்ரிஷாவும் தானே இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேருமே போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்போ நீ வந்துட்டு அந்த ப்ரூஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும்போது பெரிய அளவில் அது பூம் ஆகாதுல்ல, பெரிய அளவில் அது வந்துட்டு வெடிக்காதுல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. இதில் சேம் ட்ரெஸ் கோட் வேறு, அதாவது வந்துட்டு சங்கீதாவோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவர் முன்னாடி போகிறாரு. த்ரிஷா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் கேப்லேயே அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே திட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த இடம் அப்படின்றது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன சொன்னாலும் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், நீங்கள் ஓட்டை யாருக்கு வேணாலும் போடு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பாலிடிக்ஸ் பற்றியோ அரசியல் பற்றியோ விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்றதை பற்றியோ அதை பற்றினது கிடையாது. பட் சங்கீதா அப்படின்ற அந்த ஒரு தனி மனுஷி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனசை பற்றினது, அவருடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனசை பற்றினது, இவர் தான் வந்துட்டு கடவுள், இவர் தான் வந்துட்டு எது சொன்னாலும் சரி, இவரை தான் நாங்கள் வந்துட்டு வழி தொடர போகிறோம், பின் தொடர போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் இவர் இப்படி போனார்னா அப்போ இது சரிதான் போலையே, நம்ம தலைவன் பண்ணுறது சரிதானே, நான் வந்துட்டு இவங்கெல்லாம் பண்ணாத மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன், இவங்கெல்லாம் பண்ண மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்கெல்லாம் தப்பாக அஃபார் வச்சுக்கிட்ட மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லலை. அப்படின்றதுக்கான காரணம் அவருக்கு இருந்தது தானா அப்படின்றது தெரியலை. ஏன்னா இது விஜய் அப்படின்ற தனி மனுஷனை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா யாருக்கு நடந்தாலுமே நம்ம இப்படி தான் பேசியிருப்போம். இதில் இன்னும் சோகம் என்ன, இன்னும் கோவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஒரு விளக்கமும் தரல, இந்த மாதிரி என்ன நடக்குதுன்றதையும் சொல்லலை, இன்னும் வந்துட்டு ப்ராப்பராக டைவர்ஸ் அப்படின்றதையும் அவர் வாங்கலை. இப்படி எதுவுமே இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சேர்ந்து நடித்த திரைப்படங்களுடைய பாடல்களை பேக்ரவுண்டில் போட்டு அண்ணா அண்ணி கியூட் பேர் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடக்கூடிய
அவருடைய தீவிர ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நாளைக்கு அவங்களுடைய கணவரோ இல்லை அவங்களுடைய மனைவியோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணாங்கன்னா அப்பையும் வாவ் கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்குவாங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இங்க எல்லாருக்குமே நீதி ஒண்ணுதான். நாங்க வந்துட்டு சமநீதியை பேசுவோம், நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் சமமா பார்ப்போம் அப்படின்னு சொல்றவரு அவருடைய கட்சி நிர்வாகி ஒருத்தர் திருமணத்தை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஃபேர் வச்சிருந்தாரு அப்படின்றதுனால அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட எல்லாத்தையும் பறிச்சிருந்தாங்க. அப்ப தலைவர் பண்ணா கரெக்டு, நிர்வாகி பண்ணா தப்பு அப்படின்றது எந்த விதத்துல சரி அப்படின்றதும் நம்ம கேட்க தவறக்கூடாது. ஏப்பா அது வந்துட்டு வேறப்பா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணிருந்துச்சு அதனால வந்துட்டு பிரச்சனை, அவங்க வீட்டு சைட்ல தெரிஞ்சது பிரச்சனை, அதனால வந்துட்டு அது அப்படி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணு வீட்டுல தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க சங்கீதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாம தான் இவர் அஃபேர் அப்படின்றது வச்சிருக்காரு. அவங்க குற்றச்சாட்டை வச்சதுக்கு அப்புறமாவும் எந்த விதமான விளக்கமுமே கிடையாம அடுத்து தஞ்சாவூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் என்ன செட் பண்ண விரும்புறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருமே பண்ணாததையா பண்ணிட்டாரு, மறுபடியும் இந்த ஒரு கேள்வி அப்படின்றத எல்லாருமே தூக்கிட்டு வருவாங்க. ஏன் ஸ்டாலின் வந்துட்டு அப்படி பண்ணலையா, உதயநிதி வந்துட்டு நயன்தாராக்காக போயிட்டு பால்டாயில குடிக்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன் வச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சரியில்லை நான் வர்றேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அதை பண்றாங்க நான் வர்றேன், அவங்கெல்லாம் இதை பண்றாங்க நான் வர்றேன், அவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன நீங்க அவங்கள மாதிரியே நீங்க பண்ணும்போது நாளைக்கு நீங்க வந்தாலும் அவங்கெல்லாம் இதை பண்ணாங்க நானும் பண்றேன், அவங்கெல்லாம் இதை பண்ணாங்க நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டீங்க அப்படின்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதை தாண்டியுமே வந்துட்டு பார்த்தோம்னா இதை எப்படி வந்துட்டு அவரால் கேஷுவலா பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா. சங்கீதாவை வந்துட்டு அவ்வளோதான் நான் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறேன் பாரு, என்ன நீ வந்துட்டு ப்ரூஃப்ஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறியா, தேவைன்னா ப்ரூஃப்ஸை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறியா, அந்த ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதை நான் இப்போயே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி கண்ணை மூடிட்டு எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் என் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான மொமெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். த்ரிஷா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதில், பட் இன்னொரு ஃபேமிலி அங்கே கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஒருவேளை விஜய் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், விஜய்க்கும் பாதிப்புகள் இருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் அதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்காம டைவர்ஸ் கூட வாங்காமல் இப்படி பொது வெளியில் வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நம்ம கட்டாயமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.